வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, குண்டுமல்லி வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறேன் பார்த்தீங்களா. குண்டுமல்லி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு முருங்கை மரம். இந்த மாதிரி ஒரு 6000 மரம் இருக்குது எங்ககிட்ட. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் வந்து முருங்கை தோட்டம் தான் இருந்தது. அதை நான் வந்து அழிச்சிட்டு தான் குண்டுமல்லி போட்டேங்க. சில மரங்கள் தப்பிச்சிருச்சிங்க, அதை அப்படியே விட்டுது. அந்த என்ன சொல்கிறது, காலம் கடந்து ஒரு நன்மை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். நான் வந்து இந்த ஒரு 2-3 ஏக்கர் வந்து நான் முருங்கை தோட்டம் அழிச்சிட்டு குண்டு மல்லி, பட்டன் ரோஸ் இந்த மாதிரி போட்டோங்க ஒரு 4 ஏக்கருக்கு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது முருங்கை மரத்தை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்ன தேவை, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மல்லி தோட்டம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் நல்லா கிடச்சி. பை எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதாவது என்னோடய அனுபவம் தான். ஒன்று ஒன்றா நான் பண்ணி செஞ்சு பார்த்து ஃபைனலாக நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இதுக்கு வந்ததுங்க. இந்த செடியில் அன்கவுண்டபிள், அதாவது எண்ண முடியாத அளவுக்கு பிஞ்சு கிட்டத்தட்டங்க. இந்த போன மாதத்துலேருந்து நம்ம முருங்கையில் பல ஆயிரங்கள் சம்பாதிச்சிட்டேன், பல ஆயிரங்கள். இந்த மாதிரி 5000 மரம் இருக்குது கிட்டத்தட்ட. ஒரு அந்த ரைட் சைடில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர்கிராப்பில் ஃபுல்லாக முருங்கை தான். சரியான அறுவடைங்க. சரிங்க, நம்ம வந்து அடுத்தது வந்து இப்போ குண்டுமல்லி பற்றி போவோம். நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி, அதாவது ஏற்றம் இறக்கம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம தோட்டம் வந்து 100% வந்து இறக்கம், அதாவது ப்ரொடக்ஷன் சுத்தமாக இருந்து இப்போ நின்று போச்சு இல்லைங்களா. இப்போ நான் இன்றைக்கி வந்து டே 1, இன்றைக்கி வந்து டே 1 கணக்கு வச்சுக்கிட்டால், இதுக்கு மேலே வந்து எத்தனை நாளில் வந்து நம்ம தோட்டத்தில் அரும்பு எப்படி வருது, அந்த அரும்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 1லேருந்து நம்ம எப்படி கொண்டு வந்து எத்தனாவது நாளில் நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே இது ஒரு ஃபுல் பை எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் டே டு டே வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து டே டு டே பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் முதல் நாள் வந்து நான் ப்ராசஸிங் பண்ணியிருக்கேங்க. இதை முடிச்சுட்டு நான் வந்து அறுவடை அன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து A to Z நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் என்னென்ன பண்ணேன்றது. ஏன்னா நம்ம இப்போயே சொன்னோம்னா அது வந்து நம்ம என்ன வரும், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொன்னோம்னா அந்த சொல்கிறது வந்து நம்பாமல் கூட இருக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த பூ இந்த தோட்டத்தில் இதே செடியில் அரும்பு கட்டி பூ வரும்போது நீங்கள் பாருங்க. அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்னும் முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து அந்த தகவலோடு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தோட்டம் வந்து ஃபுல்லாக அறுவடை முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது அறுவடை கொண்டு வரதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம், நாளைக்கு அடி உரம் அதுக்கப்புறம் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு எவ்ரி வீக் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்போது இன்றைக்கி என்ன தேதி, நமக்கு இன்றைக்கி 7 ஆகஸ்ட் 2024. இப்போ நம்ம இந்த செடியில் நம்ம எத்தனாவது நாள் நம்ம பூ வருதுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய கணிப்பு பிரகாரம் 15ஆம் தேதியிலேருந்து நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகுங்க. 15 days நமக்கு கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டே டு டே அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, முழு தகவலோடு நீங்கள் வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. கிட்டத்தட்ட 150 வீடியோ மேலே பதிவு பண்ணிட்டுங்க. எல்லாமே டீட்டெயில்ஸோடு தான் நான் பதிவு பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து பார்த்திங்கன்னாங்க, நான் சில விஷயங்கள் சொல்லி தான் பதிவு பண்ணுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடிங்க நாலேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம நாலேஜ் எடுத்ததுக்கப்புறங்க நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது சில ஏற்ற இறக்கம் வரதாங்க செய்யும். 100% நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அனுபவம் கொஞ்சம் கிடச்சதுக்கப்புறமாங்க எல்லாமே சாத்தியம்தான். நேற்று கூட நான் ஒரு யூடியூப்பில் தான் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு ஐடி கப்புள்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 4 வேளையில் ஒரு வேளை நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது தான் அந்த விவசாயத்தில் நம்ம வந்து ஒரு கண்ணுங்கருத்துமாக நம்மளால் இருக்க முடியாது, நம்ம தோல்வி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்டேஜ் மேலே விவசாயத்தில் நமக்கு பெருசாக லாபம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விவசாயத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம 4 வேலை பார்க்காம ஒரே வேலை விவசாய வேலையாக பார்க்கும்போது நமக்கு அந்த வேலையில் கண்ணுங்கருத்தமாக இருக்கும்போது நம்ம இதில் மூலமாக நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். அதாவது நம்ம 4 வேலை நம்ம பார்த்தாலும் விவசாயமும் ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் நம்ம எந்த அளவுக்கு
ஒரு உழைப்பு நம்ம போடுறோமோ அந்த மாதிரி உழைப்பு நம்ம விவசாயத்தில் போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க. காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த காலச்சூழல் சரி, இப்போ இருக்கிற அந்த மருந்து செலவு, அதனுடைய விலை நிர்ணயம், ஆட்கள் கூலி, இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைப் ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த மாதிரி ஹைப் சமயத்துலலாம் நம்ம அவ்வளோ கொடுத்து நம்ம கொண்டு வந்து விவசாயம் பண்ணி அதன் மூலமாக லாபத்தை வந்து நம்ம ஈட்டி நம்ம குடும்பம் நடத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஒரே ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம போட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஐடியா நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு பெரிய ஒரு 30-40 ஏக்கரை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு யார்கிட்ட அது இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செடியோட இடைவெளி வந்து நம்ம ரொம்ப அதிகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு 10 அடிக்கு வச்சு நம்ம பண்ணலாம். இது வந்து என்னோடய யோசனை தான், நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்கும். நான் சொல்கிறேன், ஒரு 10 அடிக்கு இடைவெளியில் நம்ம வச்சு ஒரு மினி டிராக்டர் வந்து உள்ளே போய் வெளியில் வர மாதிரி, அதாவது ஏர் ஓட்டுற மாதிரி, எல்லா இடத்துலையும் ஏர் ஓட்டுற மாதிரி ஒரு மினி டிராக்டர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, வேலை நம்ம இந்த கலை கட்டுப்பாடு நம்மளால் சரி பண்ண முடியுங்க. கலை கட்டுப்பாடு தான் இருக்கிறதுலே ஹெக்டிக்கான ஒர்க்கு. ஒரு 10 பேர் வச்சிங்கன்னானு இந்த பக்கம் வந்து களை எடுத்துக்கிட்டே போய் 2 ஏக்கர் மல்லி செடியில் போய் முடியும் போது முதல்ல ஆரம்பிச்ச இடத்துல மறுபடியும் களை வந்துடுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பட்டன் ரோஸு போட்டிருக்கேன் 1 ஏக்கர், அதில் களை கொத்திக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா மல்லியில் வந்துடுதுங்க. இன்னொரு இடத்துல பன்னீர் ரோஸ் போட்டிருக்குங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தென்னை மரம், தேக்கு மரம், முருங்கை மரம், என்னால் ஒன்றுமே அதாவது அதுக்குள்ளே ஆளுங்களை வச்சு நம்ம களை கொத்திட்டு இப்படி போய்கிட்டே இருக்கோம், அந்த பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நம்மக்கிட்ட இருந்த பவர் வீடர் மிஷின் போயிட்டு வர மாதிரி ஒரு கேப் வச்சுருக்கிறதுனால என்னால் சமாளிக்க முடியுதுங்க. இப்போ மல்லி செடி நம்ம வந்து பெரிய செடி ஆகும்போது அந்த பவர் வீடர் கூட உள்ளே நமக்கு போகலைங்க. அப்போ நம்ம மேன் பவர் நம்பி தான் இருக்கிறோம். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் இருக்குன்னா, நிச்சயமாக நம்ம டிராக்டரை வச்சு உழவு ஓட்டும் போது நம்ம சமாளிக்கலாங்க. 2 ஏக்கர் அல்லது 1 ஏக்கர் மல்லி வச்சிங்கன்னா 50 கிலோங்கிறது சாதாரணமாக வரும்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள். இது வந்து நம்ம ஃபயர் அப்டேட் 1 கண்டினியூஸாக பாருங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.